வணக்கம் மக்களே, இன்றைக்கி மாங்காய் பஜ்ஜி செய்யலாம். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துக்கணுங்க. மாங்காய் தான் கலர் அது மாதிரி இருக்குது. 4 பச்சை மிளகா, 1/4 கிலோ கத்திரிக்காய், 3 தக்காளி, 2 வெங்காயம் போட்டுக்கணுங்க. நீங்கள் ரொம்ப செய்கிறதுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இதில் புளி போட போகிறதில்ல. நல்லா வேகட்டும். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க மாங்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்ட்டு. அதுதாங்க இது. பார்த்துக்கோங்க சிஸ்டர். சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. 10 நிமிஷம்தான். சூப்பராக வந்தது. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போடணுங்க. ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கந்து பஜ்ஜியில் ஊற்றி நல்லா கஞ்சிடணுங்க. அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு எதுவும் போடக்கூடாது, புளியும் போடக்கூடாது. இதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணியே இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படியே எனக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு. அதில் சாப்பாடு கட்டிட்டேங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு. சாப்பாடு பஜ்ஜி போட்டு சாப்பாடு, கத்திரிக்காய் மாங்காய் கடையில், வெள்ளை மூக்கல்ல, உருளைக்கிழங்கு. பாப்பாவுக்கு பழைய சாதம் கஞ்சி மாதிரி கரைச்சி பாட்டிலில் ஊற்றிட்டேங்க. அதுக்கு மாங்காய் ஊறுகாய், வழக்கம் போல் பாதாம் பருப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.